யோவான் 14:18 சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களை விட மாட்டேன். நீங்க தனியா நின்னு என்ன செய்யறதுன்னு யோசிக்க விட மாட்டேன். தனியா நின்று மண்டையை உடைக்க விட மாட்டேன். தனியா நின்று அந்த குடும்ப பிரச்சனையை எப்படி எங்க விசுவாச குடும்ப பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுன்னே தெரியல. எப்படி எங்க சபைக்குள்ள உள்ள குழப்பத்தை சரி பண்ணனே தெரியல. எப்படி இந்த பொருளாதார சரிவை சரி பண்ணனே தெரியல. எப்படி இந்த கட்டடத்தை கட்டனே தெரியல. எப்படி சபைக்குன்னு ஒரு இடம் வாங்கனே தெரியலன்னு உங்களை திக்குமுக்காட திக்கற்றவர்களை நான் விட மாட்டேன். உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர், அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்லுகிறேன், எதை குறித்தும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்குள்ள அவர் வந்திருக்கிறார். நீங்க தனியா மண்டை உடைக்க தேவையில்லை. தனியா யோசிக்க தேவையில்லை. தனியா போராட தேவையில்லை. உங்களுக்கு ஹெல்ப்பர் இருக்கிறார்.